என்ன அத்தான் கிளம்பிட்டீங்களா எல்லாரும்? பூமாரி அப்பதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வாசல பாக்குறோம், வீட்டுக்குள்ள போகவுமா இருக்குது. கிளம்பிட்டீங்களா என்ன? ஆமா மாப்ள, 4 மணிக்கே எல்லாரும் கார்ல ஏறிட்டோம்ல. இப்ப அநேகமா வந்துருவோம். அப்பா இன்னும் 10 நிமிஷத்துல உள்ள போயிடலாம்னாரு. அப்பதே உங்களுக்கு போன் போடலாம் தான் பார்த்தேன். உங்க சின்ன அக்கா என்ன சர்ப்ரைஸுக்கு பிரச்சனை. சரி போன் போடாண்டா திடீர்னு சர்ப்ரைஸா போய் நிக்கலாம் அப்படின்ட்டு. எங்க ஏங்க சொன்னீங்க? அவருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும்ல. நாளைக்கு வரதா தானே சொல்ல சொன்னேன். போங்க, நீங்க பிளானே மாத்திட்டீங்க. சரி சரி, தம்பிட்ட சொல்லுங்க. நம்ம வரது அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், பூமாரிக்கு தெரிய வேண்டாம். சொல்லுங்க. அடி ஏன்டி நீ வேற போட்டு. மாப்ள, நாங்க வர்றது பூமாரிக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸாவே இருக்கட்டு. அவ போன் மேல போன எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கா அப்பல இருந்து. யாருமே எடுக்கல. அப்பா போன் கூட என் கையில தான் இருக்கு. அவ கேட்டா தெரியல, உங்களுக்கு போன் எதுவும் போட்டா தெரியல வைக்கல அப்படின்ட்டு சொல்லுங்க. ஓகே டன். நானும் அந்த கேம்ல வரேன். பூமாரி டென்ஷனா தான் இருக்கா போன் எடுக்கலேன்னு. நான் கேட்டா சொல்றேன், எல்லாரும் இப்பதான் போன் பண்ணாங்க, நாளைக்கு தான் வர்றாங்களான்னு. சரிங்க மாப்ள அப்படின்னு சொல்லுங்க. நாங்க இந்த வந்துட்டோம், இந்த இப்ப வந்துருவோம். சரிங்க தான். வாங்க, நம்ம நைட்டு பூரா வந்து பேசிட்டு இருக்க போறோம். ஆமா, அந்த பாட்டியை கூட்டிட்டு வந்தீங்கல்ல? ஆமா மாப்ள, அப்பதான் எங்கேயும் வராது, தூரா தொலைக்கலாம். கார்லன்ட்டு சொல்லி கையில கால உள்ளாத ஒரே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அவளும் அழக இந்த வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். என்ன பூமாரி டல்லா இருக்கு? நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும். என்ன இவன் கூட எல்லாம் ஸ்டேஜ்ல நிக்கணுமே நினைச்சு ஃபீல் பண்றியோ? ஐயோ, அப்படிலாம் இல்ல விக்ரம். வீட்ல எல்லாருக்கும் போன் போட்டேன், யாருமே போன் எடுக்கல. நானும் சாயந்தரத்துல இருந்தே போன் போட்டுட்டு இருக்கேன். பொண்ணுக்கு அடிச்சாச்சு, அப்பாவுக்கு போட்டாச்சு, சரவண அண்ணனுக்கு போட்டாச்சு, மாரி அண்ணனுக்கு போட்டாச்சு, யாருமே போன் எடுக்கல. வரேன் நாங்க அன்னைக்கு சாயந்தரமே முன்னாலே வந்துருவோன்னே அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் காங்கல, போன் எடுக்கலையா? அதான் ஒரு பதட்டமா இருக்குது. உங்களுக்கு எதுவும் போன் போட்டாங்களா? எனக்கு அவங்க போன் பண்ணல, நான் தான் போன் போட்டேன். எல்லாரும் நாளைக்கு காலையில ஏர்லியரா கிளம்பி வர்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. என்கிட்ட எல்லாரும் முந்தின நாளே வந்துருவேன்னு சொன்னாங்களே. சரி, அப்படின்னா நான் போன் போடுதோம்னா எடுத்தாது பேசலாம்ல. என் போனை என்னவோ பண்ணி வச்சிருக்காங்களா, இல்ல என் போன்ல ப்ராப்ளமான்ட்டு தெரியல. உங்க போனை கொஞ்சம் குடுக்கீங்களா? எந்த போன்ல எடுத்தாலும் பிஸி தான் வரப்போகுது. உன் போனும் என் போனும் ஒண்ணுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடக்கமே போகும். வாங்க முருகன், வாமா. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? என்ன வேற யாரையும் காணோம்? ஆமா மாமா, நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப தூரத்துல ஆயிடுச்சு. 4 மணிக்கு கார்ல ஏறணும், இப்படி நேரம் ஆயிடுச்சு. அந்த எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, கார்ல எடுத்து இது லக்கேஜ்ல எடுத்துட்டு இருக்காங்க. வாங்கம்மா, வாங்க எல்லாம் சாப்பிடலாம், டைம் ஆகுது. அப்பதான் பூ மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தா, காணலே காணலே, வர்றாங்களா என்னன்னு தெரியலையே, போன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அத்தை, நாங்க வர்றது பூமாரிக்கு எதுவும் தெரியாது, மாப்பிளைக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க நாளைக்கு வர்றதான் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்றது எல்லாரும் வந்தோம். அவளுங்க பூமாரி ரூம்ல இருக்கான்னு நினைக்கேன்ப்பா. வாங்க எல்லாம் சாப்பிட்டு இப்படி பேசலாம், வாங்க. விக்ரம், பூமாரி கூட்டிட்டு வாப்பா, அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. முருகன் உட்காருங்க. உட்காருமா. உட்காரேன் சார். அம்மா எங்கேயும் இந்த மாதிரி வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்தது இல்ல, ரொம்ப தூரம் பயணமா போனது இல்ல. அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் கொஞ்சம் காரை நிப்பாட்டி நிப்பாட்டி. உங்களுக்கு தூரத்து பயணம் போனா நெஞ்சுக்குள்ள படபடப்பு போல வந்துரும். அதான் கொஞ்சம் காரை நிப்பாட்டி 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 அப்படி வந்தோம். வயசானவங்க இல்ல, அப்படிதான் இருக்கும். நமக்கே முன்ன மாதிரி கார் டிரைவ் பண்ண முடியலையே. லாங்லாம் முன்னாடி எவ்வளவு தூரம் போவோம், இப்ப ரொம்ப லாங்லாம் போகவே முடியல. ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆகுது. சரி வாங்க சாப்பிடலாம், டைம் ஆகல. இல்ல, நாங்க வீட்ல இருந்து வரும்போதே கொஞ்சம் லெமன் சாதம் புளி சாதம்லாம் செஞ்சு கொண்டு வந்தோம். ராத்திரி நேரம் பசிக்குமே அப்படின்ட்டு காரை பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டினாங்களா, அங்க வச்சே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். பசி இல்ல இப்போதைக்கு. என்ன சம்மந்தி நீங்க நம்ம வீட்டுக்கு வர்றீங்க, சாப்பிட்டு இப்படி வரலாமா? உங்களுக்கு அதெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க இப்படி சொல்றீங்க. அதெல்லாம் முடியாது, கொஞ்சமா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஐயோ, நம்ம வீட்டுல சாப்பிடாம? அதுக்கு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நானும் இவரு ஒருக்க வந்தோமே, அப்போ காரு பஞ்சரா போச்சு. 2 ஹோட்டல்ல நிப்பாட்டிக்கிட்டு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்க போய் தங்கிட்டு அங்க சாப்பிட்டோம். அங்க எனக்கு சாப்பாடு சுத்தமா பிடிக்கல. அத மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாத, ஒரு முன்னேற்பாடுக்கு வச்சுக்கிறது நல்லது தானே. எல்லாரும் வாரோம், திடீர்னு பசிச்சுட்டு என்ன செய்ய அப்படின்னு தான் ஒரு முன்னெச்சரிக்கையை கொண்டு வந்தோம். சரி வம்பா போக கூடாதுன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க, சாப்பிட்றோம். விக்ரம், அத்தை கூப்பிட்ட மாதிரி இருந்துல, யாரோ வந்திருக்க மாதிரி இருக்கு, பேசிட்டு இருந்த மாதிரி இருக்குல்ல. எதுவும் கெஸ்ட் யாரும் வந்திருக்காங்களா? கெஸ்ட் தான், ரொம்ப முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. நீ ஏன் கீழே போய் பாரு, உனக்கே சர்ப்ரைஸ் இன்னைக்கு. எனக்கு சர்ப்ரைஸா?
சரி நான் கீழே போய் பாக்குறேன். விக்ரம், எங்க அம்மா எல்லாரும் வந்திருக்காங்களா? எங்க அம்மாக்கு இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறதுலாம் சுத்தமா பிடிக்காது. மதிப்பா பேசணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே. அதனால உங்களை 2 நாள் அவங்க இருக்கிறது வரை வாங்க போங்க, ஏங்க என்னங்க அப்படின்ட்டு கூப்பிடுவேன். நீங்க எதுவும் எனக்கு கிண்டல் பண்ணி சிரிச்சிடாதீங்க, எனக்கு பிறகு சிரிப்பு வந்துடும். ம், தாராளமா. நோ அப்ஜெக்ஷன். ஓகே, வா கீழே போய் 2 பார்க்கலாம் உனக்கு என்ன சர்ப்ரைஸ்னு. பூமாரி, அங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. இவங்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தானே? என்ன விக்ரம், நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லல. எப்ப வந்தீங்க? போங்க, உங்க கூட யாரு கூட நான் பேசவே மாட்டேன். எம்பிட்டு நேரம் எல்லாத்துக்கும் போன் போட்டேன் தெரியுமா? அழுவே வந்துச்சு. ஏனே நீமா அவங்க கூட சேர்ந்துட்ட? நான் கூட நம்பிட்டேன் நாளைக்குதான் வருவீங்களோ அப்படின்ட்டு. இங்க பாரு பூமாரி, எங்களை பேசவோ திட்டவோ செய்யாத. இதுக்கெல்லாம் காரணம் பொன்னிதான். அவதான் வீட்டுல இருந்து எல்லாத்துக்கு போனே வாங்கி வச்சுக்கிட்டா. யாரு வந்தாலும் எடுக்க கூடாது, நம்ம நாளைக்கு தான் போற மாதிரி இருக்கணும், அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. மாப்பிள்ள கூட கொஞ்சம் முன்னாடி போன் போட்டாரு, சொன்னமே நாங்க. எல்லாரும் அப்ப என்ன சேர்ந்துதான் ஏமாத்திருக்கீங்க அப்படிதான்? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அப்பத்தா வரலையா? அப்பத்தா வாங்க. அப்பத்தா ரூம்ல படுக்க வச்சிருக்கோம். ரொம்ப நேரம் வந்ததா, அது ஒரு மாதிரி அவங்களுக்கு நெஞ்சு படப்படப்பு கொடுத்து முடியாம ஆயிடுச்சு. அப்பப்ப கார் அங்கிட்டு இங்கிட்டு நிப்பாட்டி நிப்பாட்டி கூட்டிட்டு வந்தோம். அந்த ரூம்ல படுத்திருக்காங்க. அண்ணி வாங்க, வயிற்றுல குட்டி பாப்பா எப்படி இருக்கு நீ? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி நீங்க எல்லாம் வந்தது. அப்பா இப்ப நான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். அத்தை உங்களுக்காக ஸ்பெஷலா நம்ம டிஷ்ஷா நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க. என்ன 2 பேரும் ஒண்ணு போல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பார்த்தா சிரிச்ச முகத்தோட, அதுவும் தோல்ல கைய போட்டுட்டு வரவேற்காரு. இவள்கிட்ட கேட்டா எல்லாம் நடிப்பும் வா. பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடவுளே, இது நடிப்பா இருக்க கூடாது, இது மனசு மாதிரி உண்மையாவே இங்க குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடணும். நீதான் அதுக்கு வழியை விடணும். அக்கா, அங்க பாத்தீங்களா 2 பேரும் கப்புள்ஸ் ட்ரெஸ் ஒரே கலர்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா? நம்ம அன்னைக்கு போட்டிருந்தோம்ல, நம்மளை பார்த்து காப்பி. ஆமா பொண்ணி, நானும் இப்பதான் பார்த்தேன். கப்புள்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்கியே, எங்களை பார்த்து காப்பி தானே? நாங்களும் நாளைக்கு போடுவோம்ல கப்புள்ஸ் ட்ரெஸ். பாருங்கக்கா, எம்பிட்டு பேசியும் தோல் மேல இருந்து கை எடுக்கிறாரா பத்தியா? என்னவோ இவர் பொண்டாட்டி நம்ம கூட்டிட்டு போற மாதிரியா. நீங்களே தந்தாலும் எங்களுக்கு இன்னும் பூ மாதிரி வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. எங்க பூமாரிய நல்லபடியா பாத்துக்கிட்டா சரிதான். ஐயோ, எப்பவும் தோல்ல கை போட்டு பழகிருச்சா, அதான் வேற ஒண்ணும் இல்ல. எங்க பூமாரி, நாங்க எப்படி உங்க வீட்டுக்கு கொடுப்போம்? எங்க பூமாரி நீ எங்க வீட்டுலதான் எப்பவுமே இருப்பா. சரி, பேசிட்டு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருப்போம். வாங்க சாப்பிடலாம். மாப்பிள, இனி இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டோம், நானும் என் அண்ணனும் தான் வருவோம். எப்பா இருக்கிற லக்கேஜ பூரா நம்ம கிட்ட அனுப்பிடுறது. இந்த கையில ஒண்ணு, காலில் ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, விட்டா தலையில கூட வச்சிருவாங்க போல இருக்கு. வேற ஆம்பளைல நாங்க எதுக்கு கௌரவமா ஒரு இடம் கூட்டிட்டு போறோம்? லக்கேஜ் எல்லாம் சுமக்க தானே. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடுங்க, நேரம் இதுல எப்படியும் 7-8 மணி போய் சாப்பிட்டீங்க, மணி 10 போதுல, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. சரிங்கம்மா, எங்களுக்காக மெனக்கிட்டு செஞ்சிருக்கீங்க, சாப்பிடாம இருப்போமா? கொடுங்க, நான் எல்லாத்துக்கும் பரிமாறேன், நீங்க உட்காருங்கம்மா. இருக்கட்டுமா, உட்காருங்க, நான் விளம்புறேன், அதனால என்ன இருக்கு? என்னம்மா நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் எதுக்கு இருக்கேன்? நானும் பூ மாதிரி விளம்புறோம், நம்ம வீடு தானம்மா, விளம்புறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. வாங்க உட்காருங்க. அப்பா வந்து மேல பேசிட்டு இருக்காங்க போல, இப்ப வருவாங்க. அம்மா, அம்பிட்டு வரைக்கும் இந்த டேபிள்ல வச்சா எல்லாரும் எப்படி ஒத்துமையா இருந்து சாப்பிட முடியும்னு சொல்லுங்க? எதுக்கு எல்லாரும் நாங்களும் தரையில உட்காந்து கூட சாப்பிடுவோம். எல்லாரும் இந்த சாப்பாடு எடுத்துட்டு போய் மொட்டை மாடியிலயோ இல்ல வீட்டுக்கு முன்னாடியோ எல்லாரும் இந்த ஃபேமிலியா சாப்பிடலாமா? நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் எப்பமாவது ஒருக்கு நடக்கிறது. இந்த டேபிள்ல இருந்து 4 பேரா சாப்பிட்டு கல்யாண வீட்டுல எந்த மாதிரி எந்திக்கும் போது அது என்ன திருப்தி இருக்குன்னு சொல்லுங்க? எல்லாரும் வெளியே காத்தோட்டமா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிடலாமா? நல்லா இருக்கும். நீங்க கீழே உட்காருவீங்கல்ல, அப்பாவும் உட்காருவார்ல, அது கூட நல்லாதான் இருக்கும். நீ பேசுறத கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, எல்லாரும் கீழே உட்காந்து ஜாலியா சாப்பிடலாமே. மாமா, அத்தை, பெரியதா, வாங்க எல்லாரும் வெளியே வந்து சாப்பிடலாம். பூமாரி எல்லாம் எடு, நம்ம தான் இன்னைக்கு பரிமாற போறோம். நல்ல பிள்ளையா இருக்குதே. இன்னொரு பிள்ளைனா நம்ம இன்னொரு வீட்டுல போய் விளம்பணும், அவ வச்சு தருவா, நம்ம சாப்பிட்டு கையை கழுத்து எந்திரிச்சிருவோம்னு நினைக்கும். அப்படி நினைக்காம நம்ம இது மாதிரி நினைக்கிற பெரிய விஷயம் தான் இந்த காலத்துல.
என்ன துளசி, எப்படி இருக்க? எத்தனை மாசம் ஆகுதுமா? எனக்கு ஏதோ சாதம் ஊட்டுற ஃபங்க்ஷன் சொன்னாங்களே, நல்லபடியா முடிஞ்சதா? எங்களுக்கு வர முடியல. நாங்க ஃபங்க்ஷன் ஏற்கனவே பிளான் போட்டுட்டு இருந்தோமா, அது இல்லாம எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் இன்விடேஷன்லாம், அதான் வர முடியல. வளகாப்பு கண்டிப்பா வருவோம். 7 மாசம் முடிய போகுதுமா. இன்னும் அடுத்த மாசம் கடைசியில வளகாப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வளகாப்பு கண்டிப்பா வாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லம்மா. இது ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன் தானே. பொன்னி, எனக்கு சாதம் வேண்டாம். நான் அப்பவே சாப்பிட்டேன்ல. டயம் ஆயிட்டு இன்னும் ஜீரணம் ஆகாது, ஒரு மாதிரியா இருக்கும். வேண்டாம் பொன்னி. அக்கா, ஆசையா சமைச்சிருக்காக, கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. என்னம்மா, எனக்கு சப்பாத்தி வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாதம் கூட. ஆசையா இருக்கு எல்லாரும் கூட வந்து சாதம் சாப்பிடுறதுக்கு. என்னங்க, என்ன தினமும் சப்பாத்தி தான் சாப்பிடுங்க? ஒழுங்கா சப்பாத்தியே சாப்பிடுங்க. சும்மா சாதம் கீதம்ட்டு ஏற்கனவே சுகர் இப்பதான் நார்மல்ல வந்திருக்கு, இன்னும் ராத்திரி சாதம் சாப்பிட போறீங்களாக்கும்? சப்பாத்தி தினமும் சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு நாளும் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு என்ன விஜி, கொஞ்சோண்டு தான். அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் சாதம் வச்சு கொடுக்குறேனே சாருக்கு. இவர் இன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ஆரம்பிப்பாரு, அப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணிடுவாரு. இவரை பத்தி உனக்கு தெரியாதுமா, சப்பாத்தி தான் டாக்டர் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம நாளைக்கு ஃபங்க்ஷன், இவர் நம்ம எல்லாம் வகையே எடுக்க மாட்டாரு. ஸ்வீட் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, ஐஸ்கிரீம் என்ன, எல்லாம் அவர் பாட்டு குடிச்சிட்டு இருப்பாரு. கேட்டா நான் எதுவுமே தொட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லுவாரு. அதனால வேண்டாமா, இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு என்னன்னா அவர் சாப்பிட்டுக்கிட்டோம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்படிதாம்மா டெய்லி என்ன சாப்பாடுல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்ல நீ, அது என்னன்னு கேளு. காலையில மில்லட்ஸ், அதாவது சிறுதானியம், அதான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்குறாமா. ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டேக்கா. காஃபில சுகர் போகணும்னு சொல்லல, அதுக்காக தர மாட்டேன்னு சொல்லிடுவா. சரி, இட்லி வச்சு சாம்பாராவது வச்சு கொடுனா அது கார்போஹைட்ரேட், மத்தியானம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும்னு சொல்றா. கிட்டத்தட்ட ஒரு டாக்டராவே வேலை பார்க்காம நிம்மதியா சாப்பிட விடுதலை பத்தியா. நைட்டு சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தி. சரி, கவலைப்படாதீங்கப்பா. உங்க நல்லதுக்கு தானே பண்றாங்க. எந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு அதை கொடுக்க கூடாது இதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காங்க. இது கூட உங்களுக்கு நல்லது தானே. 2 சப்பாத்தி, அந்த பயிர் குழம்பு, ஹெல்த்தி தானேப்பா, சாப்பிடுங்க. அதான் சொல்லிட்டாங்கல்ல, நாளைக்கு எந்த பத்தியும் கவலைப்பட மாட்டேன், எதையும் சாப்பிடட்டும் அப்படின்னு. நாளைக்கு ஒரு கட்டு கட்டிருங்க ஃபுல்லா. நீமா, நீ அது எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தேன். சரி, சப்பாத்தியே சாப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகன், உங்க ஃபேமிலியில பொண்ணு எடுத்ததுக்கு நினைச்சு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்பெல்லாம் நாங்க இருந்து இவ்வளவு ஜாலியா சாப்பிடுறது பேசுறதுமே இல்ல. பூ மாதிரியே கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்க வீட்டுல நிறைய சேஞ்சஸ். உங்க வீட்டுல இப்படி இருந்து அப்படி இருந்து சொல்லுவாரு. நைட் வந்து பேசுறதெல்லாம் இவருக்கு முன்னாடி பேசவே மாட்டாரு. வேலைக்கு போவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, காலையில எழுந்திப்பாரு, கிளம்புவாரு. இப்பெல்லாம் அப்படி இல்ல. 8 o'clock வீட்டுக்கு வந்துருவாரு. சாப்பிட்டுட்டு 8:30 8:45 வெளியே இருந்து அங்க ஆபீஸ்ல நடந்தது, வெளியே போகும்போது என்ன நடந்தது எல்லாம் ஷேர் பண்ணுவாரு. இப்ப எவ்வளவோ சேஞ்சஸ். இதனங்க நம்ம வாழ்க்கையில சந்தோஷம். எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறத நான் சந்தோஷம் நினைப்பேன். ஆனா என் மூத்த மருமக இங்க வந்து எங்க கூட ஒரு 25 நாள் கூட தான் இருந்திருப்பா. அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸும் எல்லாரும் வந்திருந்தாங்க, எங்க வீட்டு ரிலேட்டிவ் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்ப சமையல பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ஹோட்டல் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அத பரிமாறி குடும்பமா வந்தவங்களுக்குன்னு நான் சொன்னேன். அதுல பிடிச்ச சண்டை தான் இந்த பொண்ணெல்லாம் எல்லாருக்கும் பரிமாறுது. எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. உரிமையா நம்ம வீடு தானே, உட்காருங்க நான் சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லும் போது கேட்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. இதனாலதான் என் குடும்பத்துல சண்டை போட்டு அந்த பொண்ணு என் பையனை வெளிநாட்டுக்கு இழுத்துட்டு போச்சு. சரி விடு விஜி, வருத்தப்படாத. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர், அவங்க கேரக்டரும் நம்ம மாத்த முடியாது. நீ உன்ன மாதிரி நான் மாற முடியாது, என்ன மாதிரி நீ மாற முடியாது. லைஃப் இப்படிதான் அப்படின்னு போயிட்டே இருக்கணும். என்னமா நான் சொல்றது? ஆமாங்க, நீங்க சொல்ல சரிதான். 5 விரல் இருக்குது, ஒன்னாவா இருக்குது, கட்டை நெட்டையமா இருக்கு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிருது இல்ல. அந்த மாதிரிதான் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சரி, இப்படி பேசிட்டு இருந்தா நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்க வேண்டியதான். பாவம், டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க, அந்த பொண்ணுக்கும் டயர்டா இருக்கும். சாப்பிட்டு எல்லாரும் தூங்குங்க சீக்கிரம், அப்பதான் காலையில எந்திக்கலாம் சீக்கிரம். ஏனே, நல்ல பெரிய மண்டபமா இருக்குதுன்னு நல்ல செலவழிச்சிருக்காங்க போல இருக்க. கூட்டம் அலம்போதுமா போல இருக்குதே. ஆமாடா, நல்ல வசதியானவங்கல்ல, அதான். அது இல்லாம அவங்க வீட்டுல இது கடைசி கல்யாணம், நல்ல பெருசா எடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க போல. இருந்தாலும் இது ரொம்ப கிராண்டா இருக்குடா. கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சத்துக்கு மேல செலவழிச்சிருப்பாரு போல இருக்கு. ஏனே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னனே. நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷனா. நம்ம தங்கச்சி நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கா என்னனே. உன் கல்யாணத்தை இன்னும் நம்ம ஊர்ல எல்லாரும் பேசுவாங்க. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, 3 நாள் திருவிழா மாதிரிலாம் கல்யாணம் நடத்தினாங்க. பஞ்சு மிட்டாய் என்ன, கடலை மிட்டாய் என்ன, சாதம் அப்படி இருந்துச்சு, இன்னும் வர பேசுவாங்க. நம்ம ஊர்ல இப்படி கல்யாணம் எடுத்தோன்ட்டு வையேன், பல வருஷமா பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்லயே டாப்பும் நம்ம தான் போல. டேய், நம்ம ஒரு சின்ன ஊரு, நம்ம ஊர்ல அநேகமா என்ன ஒரு 100 வீடு இருக்கும் அப்படிதான். அதுக்கு நம்ம இடத்துல பெருசு. இங்க அப்படி இல்ல, டவுன் ஏரியா. இங்க இதை விட பெருசா எடுக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆனா இங்க கொஞ்சம் தள்ளிங்களா, போர்டு அளவு பார்க்கணும் பேர் வைக்கிறதுக்கு. ஏய், என்ன பெரிய வீடுடி. நானும் பணக்காரதானே,
வீடு என்னமோ உறவு இருக்குமோன்னு நினைச்சேன். ஹோட்டல் மாதிரி இருக்குது. இதான் பெரிய வீட்லயே இருக்கு நீ. வீடு மட்டும் இல்லடி, எல்லாருக்கும் மனசும் தங்கமான மனசு என்ன. ஆனா இத்தனை ரொம்ப ரொம்ப கட்டி போட்டிருக்காங்களே, அப்படி யாருதான் இங்க வந்து தங்குவாங்க? இப்ப முதல் கல்யாணம் ஆயிருச்சு, நீயும் விக்ரம் ஒரு ரூமு, அவங்களுக்கு ஒரு ரூமு, 2 ரூம் தானே தேவை, 4-5 ரூம் கட்டி போட்டிருக்காங்க. நானும் இதேதான் கேட்டேன் பொண்ணி. 2 பேருக்கு எதுக்கு இத்தனை ரூம் கட்டி போட்டிருக்கே, இத்தா பெரிய வீடு அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னாங்கன்னா, முன்ன எல்லாரும் ஒத்துமையா இருந்தாங்களாம். அத்தை குடும்பத்துல இருந்தும் மாமா குடும்பத்துல இருந்தும் எல்லாரும் அடிக்கடி வருவாங்களாம். வெள்ளிக்கிழமை வந்துருவாங்களாம், வெள்ளி சனி ஞாயிறு டூர் போவாங்களாம், இந்த சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அப்படி சந்தோஷமா இருந்த குடும்பமா. திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரியல, மாமா குடும்பத்துல எல்லாம் ஒதுங்கிட்டாங்க போல. அத்தை வீட்டுல என்ன காரணத்தால அவங்க பேசாம இருந்தாங்கன்னு அதெல்லாம் நான் கேட்டுக்கல. அதுக்காக அப்ப கட்டின வீடு இது. அப்புறம் அப்படியே மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க. வேலைக்கு ஆளு வருவாங்கல்ல, தினமும் பெருக்கி தொடச்சு எல்லாம் போட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமாரி. நான் பேசுற விஷயம் எனக்கு பிடிக்காதான் தெரியும். நீ இங்கே எப்பவும் இருக்கும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்டி. அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினதுலாம் பொய்யா இருக்க கூடாதான்னு மனசுல நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ இங்கே இருக்கிற மாதிரி பாரு. நடந்ததெல்லாம் மறந்துடு. புது வாழ்க்கைய நினைச்சு நாளையில இருந்து உன் வாழ்க்கைய ஆரம்பிச்சா கூட போதும்டி. பாரு, அவரு எவ்வளவு வசதியா உள்ளவரு. மண்டபமே பெரிய மண்டபமா. இப்பதான் உங்க அண்ணன் போன் போட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அவளை கேவலப்படுத்த மாதிரி நீ நடந்துட கூடாது பூமாரி, புரிஞ்சுக்க. பொன்னி, நான் சந்தோஷமா இருக்கேன். வேற ஏதாவது பேசுறியா? என்னமோ போ, எப்படியும் போய் தொலை. நல்லது பேசினாலும் உனக்கு பிடிக்காத. அட ஆமா மாப்பிள, அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. போன் வேற தனியா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே மினி பஸ்ல போயில எல்லாம் பாத்துக்கிடுவாங்க போல. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்களா, அவங்கதான் சொன்னாங்க. அண்ணனை நீங்க லேசப்பட்டவர்லாம் நினைச்சுக்கிறாதீங்க. அவர் ஒரு காதல் மன்னன். அதான் அப்படியா? பாக்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. அப்போவே காதல் மன்னனா இருந்திருக்கீங்க. அடே ஏன்டா சிரவணா மானத்தை வாங்குற? மாப்பிள என்னைய பத்தி சொல்றான். நானாவது கல்யாணம் ஆன பொண்ணுதான் ஒரு 2 மட்டும் பஸ்ல பாத்திருக்கேன், அப்படிதான். அப்பமா பைக்கு கிடையாது மாப்பிள, இப்பதான் பைக்கு. எதுனாலும் போன வைக்கணும்னா பஸ்ல தான் போகணும். அவனும் இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டு வருவாள்ல, அப்போ ஒரு தரம் 2 தரம் பாத்திருக்கோம். மறு தரம் பாக்கையில அவ என்ன பாக்கல, நான் தான் அவளை பார்த்தேன். அவ ஊருக்கு இறங்கினாலா, அவ இறங்கின மாதிரி நானும் பெருத்தாலே போனேன். அப்பதான் திரும்பி பார்த்தா நீங்க என்ன பெருத்தல வரீங்க, யாரும் பார்த்து எதுவும் சொல்லுவாங்க, நம்பர் இருந்தா கொடுங்கன்னு கேட்டா சரி அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சதுதான். இவர் அப்படி இல்ல. ஒரு பாட்டு உண்டு, அறியாத வயசு ரெண்டும் இங்க காதல் பண்ணும் நேரம். அந்த மாதிரி பிறந்ததுல இருந்து ரெண்டும் பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்குங்க. இவர் என்ன பேச வந்துட்டாரு. அட்ரஸக்க பரவாயில்லையே, 2 அத்தானே என்னமோ நினைச்சேன் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது. உங்களுக்குள்ள இவ்வளவு காதல் பண்ணலாம் 2 பேரும். 2 பேரும் காதல் பண்ணலாம், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சளைச்சது இல்ல. ஆனா சின்னத்தான் நீங்க ரொம்ப ஊரு. சின்ன வயசுல இந்த பொண்ணை பார்த்து பேசி வளர்ந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். வாழ்த்துக்கள். பாருடி, 3 பேரும் கீழே இருந்து எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி எத்தனை வீட்டுல நடக்கும் சொல்லு. என்ன எடுத்துக்கியேன், எனக்கு ஒரே ஒரு அண்ணன். என் வீட்டுக்கார்ட்ட இன்ன வரை ஒரு பேசவும் மாட்டாரு. பேசினாலும் 2 எதிரும் புதிரமா தான் இருந்து அப்பவே. இப்ப கேட்கவே வேணாம். இந்த மாதிரிலாம் எத்தனை பேருக்கு அமையும் சொல்லு. எவ்வளவு ஜாலியா முன்னிருந்து பேசிட்டு இருக்காங்க பாராண்டி. பூமாரி, மனசுல பட்டது சொல்றேன். உங்க 2 பேரையும் அப்பதான் ஒரே கலர் ட்ரெஸ்ல தோல்ல கை போட்டு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா. இதெல்லாம் நிரந்தரமா இருந்துராதான் மனசுல ஆசை. ஆனா என்ன, உன்ட சொன்னா அதெல்லாம் நடிப்பும்ப. அடியே, நீ வாழ்க்கைய என்னமோ நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை புரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சிட்டாலே போதுண்டி, வாழ்க்கையே சொர்க்கமாயிரும் தெரியுமா. ஏன் என் வீட்டுல உள்ள வசதி வாய்ப்பெல்லாம் நான் விட்டுக்கிட்டு உன் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு ஓடி வந்தேன் சொல்லு பாப்போம். எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். அவர் மனசுக்கு என்னை பத்தி தெரியும், என் மனசுக்கு அவரை பத்தி தெரியும். அவர் தான் எனக்கு வேணும்ட்டு கல்யாணம் பண்ண காரணமே அதான். நாங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வெளிப்பட சண்டை போடுவோம். ஆனா எங்க மனசுக்குள்ள தெரியும், அவர் என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காரு, நான் அவர் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன்ட்டு. பாருடி, எல்லாரும் எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு தெரியும். இருந்தாலும் என்ன செய்ய, என் நாத்தனா வாய் போனியே, உன் வாழ்க்கை நல்லா இருந்துடாதான்னு ஒரு நப்ப ஆசைதான். உன்கிட்ட இன்னும் பேசி எந்த பலனும் இல்ல. நான் கீழே போறேன், எப்படியும் போ, என்னன்னு போ. ஏன்னே நீ வேற
ஷோ, வெக்கமா இருக்கு போனேன்.